சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முத்து மண்டபத்தில் பாட்டிலும் கையுமா இருந்ததை பார்த்து நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அம்மா கிட்ட, ரோகிணி கிட்ட, ரவி, ஸ்ருதின்னு எல்லாருக்கிட்டையும் போட்டு டமார் அடிக்கிறாரு. டமார் அடித்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி நம்ம ரோகிணிக்கிட்டையும் ஷேர் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, முத்து மீனாவும் தானே இந்த கல்யாணத்தை பெருசாக நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப பெருமையாக இருக்காங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறத நான் போய் உங்கள் அப்பாவுக்கு புரிய வச்சுட்டு வரேன்டா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம அண்ணாமலையை பார்க்க போகிறாங்க. போயிட்டு அண்ணாமலை பார்த்து பேசவும் செய்கிறாங்க. இங்கே பாருங்க, முத்து தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு அவனே ஒரு காரணமாக இருக்க போகிறான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜயா சொல்கிறாங்க. உடனே நம்ம அண்ணாமலை, என்ன தலைக்கால் புரியாமல் என்ன பேசிக்கிட்டு இருக்க, முத்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் குடிச்சிட்டு மண்டபத்தில் எந்த வேலையும் செய்ய மாட்டான், ஏன்னா அவனோட தங்கச்சிக்கு நடந்தால் கல்யாணம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த அரசல் புரசலாக கேள்விப்பட்டேன் நம்ம ரவியும் மீனாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம முத்துவை பார்க்கறதுக்காக நேராக முத்து இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. இவங்க போகிற அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடிகாரர் 2 பேரும் குடிச்சிட்டு அந்த தண்ணியை கொண்டு வந்து நம்ம முத்து மேலே தெரியாமல் ஊற்றிடுறாங்க. இதனால் அந்த சமயத்தில் வந்த நம்ம மீனாவும் ரவி என்ன பண்ணாங்கன்னா, ஏங்க அப்போ நீங்கள் இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்துன்னு சொல்லிட்டு இப்போ குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனா ஒரு பக்கம் கேட்க, உடனே முத்து வந்து, இல்லை இல்லை மீனா, நான் எதுவுமே குடிக்கல பாரு, இவனுக்கு 2 பேர் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க, நான் ஓரமாக போய் குடிக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே நம்ம மீனா நம்பாத மாதிரி நிற்க, உடனே நம்ம முத்து என்ன பண்ணேன்னா, டேய் சொல்லுங்கப்பா, நீங்கள் தானே குடிச்சிங்க, நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத சொல்லுன்னு சொல்ல, உடனே அவனுக்கு 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே பாருங்கள், அவர் குடிக்காமல் இருந்தது தான் உண்மை, நாங்கள் எங்கள் கிளாஸில் குடிச்சது தெரியாமல் அவரோட மேலே கொட்டிடுச்சு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இதனால் நம்ம மீனா என்ன பண்ணுன்னா, சரி இன்னொரு தடவை இந்த மாதிரி மண்டபத்தில் குடிக்காரங்களோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க, அப்புறம் நீங்களும் குடிச்சிட்டு தான் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க, பார்க்குற எல்லாரும் நம்மளை கேவலமாக நடத்த ஆரம்பிச்சிருவாங்க, தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. உடனே முத்துவும், சரி மீனா எப்படி நீ புரிஞ்சுக்கிட்டல, அது வரையும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக்கிட்டேயும் ரவிக்கிட்டேயும் சொல்லி புரிய வைக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் தாங்க ஒரு பெரிய பிரச்சனையே அந்த மண்டபத்தில் நடக்க போகுது. அந்த பிரச்சனையை நம்ம முத்துவும் மீனாவும் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.